மணியை பாருங்கள் சாப்பிட்றாரு. இவருக்கு வந்து பால் சோறு அப்புறம் நான்வெஜ்னா தான் பிடிக்கும். சாம்பார்லாம் போட்டால் சாப்பிட மாட்டார். ரொம்ப பசியே எடுத்தால் லைட்டாக சாப்பிட்டு அப்படியே வச்சுட்டு போயிடுவாங்க. அப்புறம் பக்கத்தில் உள்ளவங்க தான் வந்து சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் நான் வளர்க்குற மணிக்கும் வேகமாக சாப்பிட தெரியாது. நான் பெற்று வச்சுருக்கேன் பாருங்க இந்த ஒன்று, இதுக்கும் வேகமாக சாப்பிட தெரியாது. ரெண்டுமே ஒரே மாதிரி தான் பையதான் சாப்பிடும். இப்போ இது சாப்பிடும் போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க, சாப்பாடுக்கு ஸ்பூன் கிடச்சில ஊட்டி விடணும். இவராக சாப்பிட்டாருன்னா 1 மணி நேரம் ஆகும். அது மாதிரி இவரும் அப்படி தான். இன்றைக்கி நான்வெஜ்ன்றதுனால கொஞ்சம் வேகமாக இறங்கிடுச்சு. மணி நான்வெஜ்ன்றதுனால இறங்கிடுச்சா? ஓகே பாய். மத்தியானம் எப்படி இன்றைக்கி வெயில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்காருங்க. ஏன்னா நேற்று மழை பெஞ்சு, அதனால் வெயில் கம்மி. ஏன்னா வெயில் அதிகமாக தான் இருக்கும். மணி நல்லா இருக்கா? வாழை ஆட்டுறான் பாருங்க. இவங்கள்ட்ட எதுவும் பேசணும்னா வாழை தான் ஆட்டுவாங்க வேகமாக. மணி நல்லா இருக்காடா? மணி நல்லா இருக்கான். வாழை தாங்க ஆட்டி நல்லா இருக்குன்னு சொல்லும். கூப்பிட்டாலும் அந்த மாதிரி தான். ஏண்டா அது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அவன் டிஸ்டர்ப் பண்ணுறான் பாருங்க. எவ்வளோ பையே சாப்பிட்றான் பார்த்தீங்களா? அந்த எங்கள் வீட்டு நாடி இன்னும் 2-3 நாய்கள் இருக்குது. அது சாப்பிட வந்துச்சு அப்படின்னா ரொம்ப வேகமாக டக் டக் டக்குன்னு போட்டோன்னே சான்சின்னு ஒன்று வரும் பாருங்க. அதுவும் அதோட குட்டி வேகமாக சாப்பிட்றோம். இவர் மட்டும் பையனே சாப்பிடுவார். ஏய் சாப்பிடும்போது தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கான் பாருங்க. அது சும்மாவே சாப்பிடுது இல்லை. மணி இங்கே வா வா, தள்ளி போகர்சன். மணி வா வாடா, வா வா சாப்பிடு சாப்பிடு. அவனை அடிச்சு போட்டுருமா, வா சும்மா இருவர்சன். பத்திலா எப்படி கோவம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டான். சாப்பிடும்போது தொல்லை பண்ணக்கூடாது. சைக்கிள்னா சாப்பிட்றா சாப்பிட்றா, சாப்பிடு சாப்பிடு. முடிஞ்சா ஓகே. தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஊற்றணும். தட்டில் தண்ணி ஊற்றி குடிப்பான். தண்ணி எடுத்துகிட்டு வா. இப்படி இருவனே. மணி பாய் சொல்லு. நிமிந்து பார்த்து பாய் சொல்லுடா. டேய் மணி இங்கே பாரு. மணி அவனுக்கு இன்றைக்கி நான்வெஜ்ன்றதுனால கொஞ்சம் அதிகமாக பிடிச்சிருக்கோம்லங்க. தண்ணி குடிக்க போகிறாரு அடுத்து. நாங்கள் எல்லாருமே இன்றைக்கி இலையில சாப்பிட்டோமா, அதனால் அவருக்குமே இலையில தண்ணி தேய்க்கிறோம். தட்டில் தண்ணி தேய்க்கிறோம், இலையில சாப்பிட்டார். நாங்கள் எல்லோரும் இலையில சாப்பிட்டனால அவங்களும் இலைய. வீட்டில் வாழை மரம் இருக்குன்னு தான் பெரிய இலை ஃபுல்லாக கிழிஞ்சு போய் கிடக்கு. அதனால தான் பாதி இலையாக போட்டு சாப்பிட்ருக்கோம். மணி வாழை மட்டும்தாங்க வேகமாக ஆட்டுவான். இங்கே பாடுறா, பாய் சொல்லு. வாழை வச்சு பாய் சொல்கிறான். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல். நான் சமைச்சது சென்னகரை மீன் குழம்பு, மீன் வறுவல். எப்போயுமே எங்கள் வீட்டில் மீன் வறுவலுக்கு வந்து வெங்காயம் கட் பண்ணி வைக்க சொல்லுவாங்க எங்கள் வீட்டு பசங்க 2 பேருமே. அதனால் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். குழம்பு வந்து சென்னகரை குழம்பு வந்து எப்பயுமே சின்ன மீன், கடல் மீன் வாங்கினீங்க அப்படின்னா குழம்பு கொதித்ததுக்கப்புறமா மீனை போடுங்க. மீனை போட்டதுக்கப்புறமா குழம்பை வந்து கரண்டியை விட்டு கிண்டாதீங்க. கிண்டுனீங்கன்னா உடஞ்சிரும். கொதிச்சோன்னே லைட்டாக அடுப்பை குறைச்சி வச்சு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா அது வாட்டில் உடையாமல் சூப்பராக வரும். எங்கள் வீட்டில் பாருங்கள் உடையாமல் வந்திருக்கு. ஹர்ஷன் இப்போ தான் சாப்பிட போகிறாரு. சாப்பிட சொன்னால் ஸ்பூனு வேணுமா. இலையில சாப்பிட்றதுக்கு ஸ்பூன் கேட்குற ஒரே ஆள் என் மேலே தான் இருக்கும். லைட்டாக சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு. கை அழுக்காயிருமா, நான் தான் ஊட்டணும். சரி, எங்கள் வீட்டு மீன் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் சொல்லு. பாய்.